கொள்கை ரீதியா நீங்க பிஜேபி அடிக்கிறீங்க, அரசியல் எதிரியா டிஎம்கே அடிக்கிறீங்க, அண்ணா டிஎம்கே அடிமைத்தனமான ஒரு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பேசினாரு. சீமான் ஒரு பக்கம் மறைமுகம் அடிச்சாரு, கமல் ஒரு பக்கம் அடிச்சாரு. நான் ஒருத்தர் மட்டும் அவர் அடிக்கல, காங்கிரஸ் அடிச்சார பாத்தீங்களா? கிடையாது. ஏன்னா காங்கிரஸோட அவர் கூட்டணி வைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்ற அரசியல் பேசுறதுக்கும் விஜய் பேச நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள இன்னும் போகல விஜய். பட் இன் ஃபியூச்சர்ல அவர் போகலாம். ஸோ அந்த அரசியல் பேட்டர்ன் வரலாம் அவருக்கு. பட் அவர் பேசின மெத்தடு பாத்தீங்கன்னா நீங்க அந்த சினிமா டைலாக் மாதிரி தெரிஞ்சா கூட நான் இப்படித்தான் 230 தொழில் விஜய் முகம் தான் இருக்கும். பட் அந்த ஸ்டேட் அடிச்ச தில்லு வந்து வேற யாருக்குமே இல்லை. அப்ப அவ்வளவுதானா சார்? ஜனநாயகம் போய் வரமாட்டாரா? ஜனநாயகன் படம் கடைசி படம் சொல்லி விஜய் சொல்லல. விஜய் சம்பந்தப்பட்டவர்கள் சொன்ன ஒரு விஷயம். இந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சானா வரமாட்டார். ஒருவேளை வெற்றி கொஞ்சம் காலதாமதம் ஆனால் கண்டிப்பாக படம் உண்டு. விஜய் அவர்களோட அரசியல் பயணத்துல இந்தந்த மாற்றங்கள்லாம் பண்ணா கண்டிப்பா அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். தளபதி விஜய் அவர்களோட தாவேகாவின் விக்கிரவாண்டி மாநாடு பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதை விட பிரம்மாண்டமா மதுரையில நடந்து முடிஞ்சிச்சு சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நம்ம தளபதியை எப்படிலாம் பேசுறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு, திடீர்னு வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் சொல்ல வந்த கொள்கையை மட்டும் தெளிவா சொல்லலையோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறாங்க. அவரோட இந்த அரசியல் பயணம் எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அரசியல் பயணம் இப்ப நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது இந்த டைம் விட்டாருன்னா திரும்பி ஒரு அரசியல்ல வர வாய்ப்புகள் இருக்காது. ஸோ நல்ல டைம் தான் நம்ம எடுத்துக்கலாம். விக்கிரவாண்டி மாநாடு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்ட கூட்டம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கேப் இருந்தது, லேக் இருந்தது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்பட்ட கூட பெருசாக தோணலை. ஆனால் செகண்ட் மாநாடு வந்து அது வேற லெவலில் இருக்கும்னு வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா மதுரை தான் அவருடைய பேஸ். அதாவது அவருடைய அரசியல் செல்வாக்குலையும் சினிமாலையும் மதுரை தான் ஒரு சென்டர் பாயிண்டாக வச்சிருக்காங்க விஜய். அதனால செகண்ட் வந்து உங்களுக்கு திருநெல்வேலியோ கோயம்புத்தூரோன்னு ஒரு ஆசிலேஷன் இருக்கும்போது கூட மதுரையை சாய்ஸ் பண்ணார். மதுரை மக்களுடைய அன்பு என்னங்கிறது தெரியும். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய சரித்திர திருப்பி போட்டதே மதுரை மக்கள். கண்டிப்பாக அப்படிங்கும்போது அந்த இடத்த சாய்ஸ் பண்ணார். பட் அதில் ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கில் மாநாடு சிறப்பாக இருந்தது. கூட்டத்தை காமிச்சாரு. மக்கள் செல்வாக்கு என்ன, ரசிகர்கள் செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத டோட்டலாக எல்லா பொலிட்டிஷியனுக்கும் அவர் அடித்து காமிச்சிட்டார். எனக்கு இருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்துங்க அப்படிங்கிறத காமிச்சார். பட் பேசின மெத்தடில் நீங்கள் சொன்னது மாதிரி கொள்கை ரீதியா நீங்க பிஜேபி அடிக்கிறீங்க, அரசியல் எதிரியா டிஎம்கே அடிக்கிறீங்க, அண்ணா டிஎம்கே அடிமைத்தனமான ஒரு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பேசினாரு. சீமான் ஒரு பக்கம் மறைமுகம் அடிச்சாரு, கமல் ஒரு பக்கம் அடிச்சார். இது எல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்ல வந்தனுடைய நோக்கம் என்னங்கிற விஷயத்தை மட்டும் நீங்க சொன்னது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி தெளிவா சொல்லியிருந்தாரு அப்படின்னா மக்கள் மனசுல இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி இருந்திருக்கும். இப்ப அவரு பேசுறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சில வந்து அவர் கூட இருக்கிறவங்களுக்கு இதை நோக்கி தான் அவர் பேசியிருக்காருன்னு புரியும். பட் மற்ற மக்களுக்கு புரியணும் இல்லையா? அதான் சோஷியல் மீடியால கூட வந்து சினிமா டைலாக் பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் மேல வச்சுட்டு இருக்காங்க. இல்ல, அந்த ஒரு ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஏன்னா அதுலதான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடமாக சினிமால இருக்காரு. அப்படிங்கும் போது நீங்க வந்து அதுல இருந்து உடனே மீண்டும் வந்து நீங்க பக்க அரசியல்வாதி ஸ்டைல்ல போக முடியாது. நீங்க வந்து மற்ற அரசியல்வாதி பேசுறதுக்கும் விஜய் பேச நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அந்த ஃபார்முலாக்குள்ள இன்னும் போகல விஜய். பட் இன் ஃபியூச்சர்ல அவர் போகலாம். ஸோ அந்த அரசியல் பேட்டர்ன் வரலாம் அவருக்கு. பட் அவர் பேசின மெத்தடு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த சினிமா டைலாக் மாதிரி தெரிஞ்சா கூட பட் அந்த ஸ்டேட் அடிச்ச தில்லு வந்து வேற யாருக்குமே இல்லை. ஸோ நேரடியா வந்து அட்டாக் பண்றேன். நான் இப்படித்தான் 230 தொழில் விஜய் முகம் தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ஒரு தில்லு நாளைக்கு வர்றாரோ வரலையோ வேற விஷயம் தெரியாது. பட் அதனுடைய வெற்றியை நோக்கி போறாரு பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான் நமக்கு. நான் ஒருத்தர் மட்டும் அவர் அடிக்கல, இத்தனை பேர் அடிச்சார்ல. காங்கிரஸ் அடிச்சார பார்த்தீங்களா? கிடையாது. ஏன்னா காங்கிரஸோட அவர் கூட்டணி வைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதற்கு முன்னாடியே நிறைய ஒரு சின்ன வேலையெல்லாம் பேசப்பட்டு இருக்கு. அவர்களும் வந்து எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் சும்மா டம்மியாவே இருக்கிறது. காங்கிரஸ் ஒருத்தர்கிட்ட கூட்டணியில போயிட்டு விசிகா கட்சி கூடயும் கூட்டணி செய்யற வாய்ப்புகள் இல்ல. விசிகா அவர்கள் திரும்ப அவர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி. விஜயை பிடிக்கும், அவருடைய அரசியல் பண்ணது வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு. விஜய் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இங்கே வந்து டிஎம் கூட நல்ல பாண்டிங்ல இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த கூட்டணி உடைச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கார் திரும்ப அவர்கள்.
பட் என்னதான் இருந்தாலும் இதுக்குள்ள வந்து போட்டோம்னா திரும்பி வந்து டிஎம்கே அடிக்கணும், அடிச்சானே பேசியானோ வெளில வந்துட்டான். பட் அது நல்லா இருக்காது இல்லையா? இல்லை, அவர் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி, காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அண்ணா டிஎம்கே பிஜேபியில் கூட்டணி இருக்காங்க, அண்ணா டிஎம்கே விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, ஜனவரிக்கு அப்புறம் இந்த களமே மாறும் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ காங்கிரஸோட அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா டெப்டி சிஎம் போஸ்ட் தரேன்றார். கிட்டத்தட்ட ஒரு 75 சீட்டு கிட்ட நியர்பை தரேன்றாங்க. மற்ற சீட்டு பூரா இவரு. அண்ணா டிஎம்கே வந்தாங்கன்னா, ஒருவேளை அண்ணா டிஎம்கே வந்தாங்கன்னா அண்ணா டிஎம்கே காங்கிரஸ் விஜய்னா அந்த கூட்டணி எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துங்க. பட் ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தான் அவருடைய அது தெரியும் நமக்கு. பட் ஆனால் என்னன்னா இந்த ஸ்பீச்சை பொறுத்த மட்டும் தெளிவாக இருந்துன்னா கூட, பட் இன்னும் ஒரு விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கணும்னு தான் நமக்கும் தோணுது. பட் நீங்க அடுத்தடுத்து இப்போ எல்லா சென்டர்களும் ஊருக்குள்ள போறேன்னு சொல்றாரு இல்லையா, அப்போ நீங்க இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசுவார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்றது. ஓகே சார், அவர் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன வருத்தம்னா, இதுக்கு மேல தளபதி படங்கள் பார்க்க முடியாதா, கடைசி படம் ஜனநாயகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மனபாரம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீச்லேயே வந்து நான் ஒன்றும் மார்க்கெட்டை இழந்து அரசியலுக்கு வந்தவன் கிடையாது, உச்சத்துல இருக்கும்போது அதை தூக்கி போட்டு வரவன் நான் அப்படின்ற மாதிரி இன்னொரு மறுபடியும் அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அவ்வளோதானே சார், ஜனநாயகம் அப்போ வரமாட்டாரா? இல்லை, அதுதான் இங்கே ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம ப்ராக்டிக்கலாக பேசலாம். இந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சானா வரமாட்டார். ஓகே, ஒருவேளை வெற்றி கொஞ்சம் காலதாமதம் ஆனால் கண்டிப்பாக படம் பண்ணுவார். அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஜனநாயகன் படம் கடைசி படம் சொல்லி விஜய் சொல்லலை, விஜய் சம்பந்தப்பட்டவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் அந்த சிம்பத்தியான ஒரு வீடியோலாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விட்டாங்க. அதுதான் பெரிய மிஸ்டேக்காக போச்சு. அது விடாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும். படம் முடிஞ்சிட்டு கூட வந்து வினோத் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சென்டா பண்ணுவோமா சார், ஒரு வீடியோ பண்ணுவோமான்னு கேட்டபோது கூட வினோத்தை திட்டி தான் அனுப்பிச்சு விட்டார். நான் சொன்னேன் உனக்குன்னு தான் கேட்டார். ஸோ அந்த ஜனநாயகன் படத்தில் நடித்த மமிதா பைஜு கூட கேரளா இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட கடைசி படம் கேட்கும்போது நான் இங்கே சொன்னேன் அப்படின்னு தான் சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க. பட் இது கடைசி படம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, வெற்றி கிடைச்சால் கடைசி படம், வெற்றி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 5 வருஷம் கண்டிப்பாக படம் பண்ணுவார். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். ஜனநாயக படத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் வாடை தெரிக்கும், அனலா தெரிக்கும். அரசியல் இருக்கு ஜனநாயகன்ல. படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு என்ன. அனிருத் அவர்களும் மதராசி படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருந்த ஜனநாயகன் படம் வேற மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லா ஆடியோ லான்ச்லயும் வந்து படம் வேற மாதிரின்னு சொல்றாங்க. உண்மையிலே வேற மாதிரி வந்திருக்குமா? இல்ல, அது நல்ல கதை அம்சம் இல்லை சார். நான் வந்து நீங்க பகவந்த் கேசரி படம் தான் ரீமேக் பண்றாங்க. ஓகே, அது ஒன்றும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அப்படியே எடுக்கல உங்களுக்கு. ஓகே, அந்த படத்தினுடைய அந்த மெயின் கண்டென்ட்டை தான் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு விஜய்க்கு தகுந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெவலப் பண்ணி அரசியல் நிறைய இருக்கு, ஆளுங்கட்சி அடிக்கிறது மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு உலக வாலிபனுக்கு எப்படி மிகப்பெரிய ஒரு டிராபேக் வந்து எம்ஜிஆர் கொடுக்கப்பட்டதோ அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, அதே மாதிரி தான் ஜனநாயகன் படத்துக்கும் விஜய்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியானவங்க. பட் எப்படி தியேட்டர்ஸ் கிடைக்கும், எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் படம் பேசப்படும். விஜய் ஏன், அதாவது நீங்க எப்படி சார் ஃபீல்டு விட்டு போகலாம் நீங்க சொல்லலாம்னு அந்த படம் பார்த்து நிறைய பேர் பேசுவாங்க. ஏன்னா ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ஒரு மெசேஜ் சொல்றாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் அந்த படத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு. கண்டிப்பா விஜய் அவர்களோட அரசியல் பயணத்துல இந்தந்த மாற்றங்கள்லாம் பண்ணா கண்டிப்பா அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், மாற்றம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கல்வியில நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம் சார். வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்கணும். இந்த 2 மேட்ரு நீங்க பேசிக் பண்ணி குடும்பத்துல யாருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, நீங்க இலவசம் கொடுத்து ஒரு ஃபேமிலி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். சும்மா மாசம் 1000 ரூபா கொடுத்து ரேஷன் அரிசியை கொடுத்துட்டா போதுமா மக்களை? அது வந்து தேவையே இல்லை. நீங்க வீட்டுக்கு ஒருத்தரையாவது நீங்க வந்து படிக்க வைக்கணும். கண்டிப்பா இந்த படிப்பை கொண்டு வர்றதுக்கான அறிக்கையில் அவர் வந்து கேரண்டியா கன்ஃபார்மா அடிச்சு சொல்லணும் மக்கள் மத்தியில். ரெண்டாவது வேலை வாய்ப்புகள், படித்தவர்கள் வேலை வாய்ப்பு எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்புகளை வந்து அந்த ஒரு வேலை அவர் வெற்றி பெற்று கவர்மெண்ட் அமைச்சால் இந்த வாய்ப்பெல்லாம் தருவேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணணும். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வதா இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்து பண்ணீங்கன்னா சட்டம் வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். நீங்க பாலியல் குற்றச்சாட்டு பண்ணுனா அப்படின்னா தெய்வ தாட்சணியே பார்க்காம அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்தவன் தவறு செய்யறது வந்து பயப்படுவான். அது வந்து மேக்ஸிமம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் சுத்தமா நடக்காமையே போகும். கண்டிப்பா இந்த ஒரு 5-6 விஷயங்களை நீங்க கையில் எடுத்துட்டு விஜய் பண்ணாலே போதும் சார். மக்கள் கண்டிப்பா இது விஜய் வந்தா, ஏன்னா இப்பவே விஜய் மேல மக்கள் மத்தியில் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க எல்லா பேருமே. ஆனா ஒரு தெளிவு இல்லை. தெளிவு இல்லைன்னா இவர் தான் கொண்டு போகணும் இல்லையா?
இப்போ நீங்கள் அந்த ரசிகர்கள் வந்து 1 கோடி பேர் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா தொண்டர்களாக நீங்கள் மாறுறாங்க. அவர்களில் நீங்கள் ஒரு பாதையை கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை நீங்கள் கன்வே பண்ணணும். மக்களுக்கு இப்படிலாம் இருக்கு, நீ பயப்படாதீங்க, என்ன வந்து ஆட்சி நாற்காலில் உட்கார வச்சிங்கன்னா இது நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மதுவையோ லஞ்சத்தையோ கண்டிப்பாக ஒழிக்க முடியாது, உங்களுக்கு அது குறைக்கப்படலாமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு போய் பெருசாக பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையின் பேரை வரும் விஜய். அப்போ ஓகே, நம்ம 2 பேருக்கு தான் மாறி மாறி ஓட்டு போடுறோம், விஜய் இதை சொல்கிறாரு, இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு மக்கள் கொடுக்கறதுக்கு தயாராவாங்க. சொல்ல முடியாது, மக்கள் மனசு எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. வந்துட்டாருன்னா இதை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணாலே போதும். அது தமிழ்நாடு வந்து இன்னும் சிறப்பாக வரும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே படித்தவர்கள். அங்கே நீங்கள் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே ஆட்டோவில் போனோம்னா ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாங்க, சார் மீட்ரு மேலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார்னு சொல்கிறாங்களே. ஓகே, நீங்கள் கேரளா போய் பாருங்கள், நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோ கேரளாவுக்கு போனீங்கன்னா எங்கே போறீங்கன்னு கேட்க மாட்டான். நீங்கள் உட்காந்துட்டு ஓகேன்னா மீட்டரை போடுவாங்க. மீட்ரு 57 ரூபா வந்தால் 57 ரூபா தான் வாங்குவாங்க. நீங்கள் கூட ஒரு 13 ரூபா கொடுத்து 70 ரூபா வச்சுங்கன்னா வேணான்னு சொல்லி 13 ரூபாய் இவர்கிட்ட கடையில் மாற்றி கொண்டு 13 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான். எனக்கு 57 ரூபா, நான் வேலை செஞ்சதுக்கு போதும் எனக்கு அப்படிமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறக்கி விடுவாங்க. ஓகே, அதை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. வேறு படிப்பில் அங்கே எல்லாமே வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ். அது மாதிரி தமிழகத்தில் இன்னும் மேற்கொண்டு இந்த படிப்பும் இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகளும் இவர் சொல்லும் நண்பா நண்பின்னு சொல்கிறார் இல்லையா, அவர்கள் வந்து மிகப்பெரிய உருவாக்கணும், மிகச்சிறந்த அறிவாளிகளை உருவாக்கணும், வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், பாலியல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த இளைஞர்களும் எந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வளரணும் அப்படிங்கிற விஷயத்தை சில சட்டப்பூர்வமாக ஆக்கப்படணும். இப்படிலாம் நீங்கள் வந்து இவர்கள் சொல்லாத விஷயத்த இவர் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன கட்சியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு 1000 2000 ரூபா தருவேன், உங்களுக்கு தீபாவளிக்கு வேட்டி சேலை மிக்சி தருவேன், இது தருவேன்னு தான் சொல்கிறாங்க. பட் அது தேவையில்லை மக்களுக்கு. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா அவன் பழிச்சிட்டு போயிடுவான். பட் இந்த மாதிரி வாக்குறுதிகள், நம்பிக்கையான வாக்குறுதியில் விஜய் தரணும். ஒரு வேலை கொடுத்து மக்கள் மனசில் வந்து நீங்கள் இடம் பிடிச்சாருன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த ஒரு எல்லா மக்களையும் சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. சந்திக்கும் போது இந்த 2வது மாநாட்டில் பேசாத விஷயங்கள் அப்போ பேசுவார். அப்போ பேசும்போது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.